சீரரசன் சிறப்பரசன் செம்மொழி அரசன் எங்கள் கவி பேரரசன் தான் காரணம். தமிழ்நாட்டிலே 33 முறை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் முதல் மதிப்பு முதல் பரிசு பெற்ற ஒரு கவிஞன். 2023 முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதன் என்ற விருதை தமிழக அரசியல் பெற்ற ஒரு கவிஞன். உலக மாநாடுகளே 3 மாநாடுகளே முழங்கிய ஒரு கவிஞன். இசை உலகின் மேதை இசைஞானி அவர்களும் எழுத்தாளர் சுஜாதா அவர்களும் நடத்திய திரைப்பட பாடலாசிரியர் போட்டியிலே 25,000 பேருக்கு மேலே கலந்து கொண்ட போட்டியிலே முதல் பரிசு தங்க பேனா பெற்ற ஒரு கவிஞன். ஆட்டோ ஓட்டுகிறவனுக்கு இந்தியாவிலே முதலிலே டாக்டர் பட்டம் வாங்கி கொடுத்த ஒரு கவிஞன். அவன் நான் தான். நான் சொல்கிறேன் இந்தியாவிலே சிறந்த கவிஞர்கள் 5 பேரை சொல்லென்றால் எங்களுடைய மன்னன் எங்களுடைய அண்ணன் கவி பேரரசை சொல்வேன். இந்தியாவிலே சிறந்த கவிஞர், இந்தியா மொழிகள் தோன்றியதிலே சிறந்த கவிஞர் ஒரு 3 பேரை சொல்லென்றால் எங்கள் அண்ணன் கவி பேரரசை சொல்வேன். இந்தியாவிலே சிறந்த கவிஞர் ஒருவரை சொல் என்றால் அவர் எங்கள் அண்ணன் கவி பேரரசு என்று நான் எல்லா மேடைகளிலும் சொல்வேன். என்ன கவிஞங்க? நான் ஒரு படத்திலே பாட்டு எழுதினேன். ஓடி உழைப்பவர் வாடி கிடக்கையில் தேடி பிடித்திட நாடு நினைக்குது, கோடி பணத்திமிர் பாடி கணக்குது. அந்த லால் போன்ற அந்த இசையமைப்பாளர் சொன்னார், இதில் இசை இல்லை என்றார். நல்லா படிங்கண்ணே, மறுபடியும் படிங்கண்ணே. ஓடி உழைத்தவர் வாடி கிடக்கையில் கோடி கணக்கிலே மூடி கிடக்குது, தேடி பிடித்திட நாடு நினைக்குது, கோடி பணத்திமிர் பாடி கணக்குது. ஓடி உழைத்தவர் வாடி கிடக்கையில் கோடி கணக்கில் மூடி கிடக்குது, தேடி பிடித்திட நாடு நினைக்குது, கோடி பணத்திமிர் பாடி கணக்குது. இல்லையா இசை என்றேன். தமிழில் தான் இசை இருக்கிறது. தமிழை விட உலகத்தில் எந்த மொழியும் இல்லை. அவன் பெரியவனா, இவன் பெரியவனா, அது பெரிதா இது பெரிதா என்பவனுக்கு தீர்ப்பு சொல்ல ஆண்டவரே அறியாது செய்கிறார்கள் மன்னியும். யார்? கர்த்தர். பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தலும் இளமே. இந்த கூட்டத்தில் நாளைக்கு ஒரு மந்திரி இருக்கலாம். ஆகவே தமிழை படியுங்கள். தெய்வத்தை விட உயர்ந்த தமிழ்தான் தெய்வத்தை விட உயர்ந்தது. விடை வருகிறேன், போய் வருகிறேன்.